வணக்கம். இது என்ன செடின்னு தெரியுதான்னு பாருங்கள். இதுதான் சிறு குறிஞ்சான் அல்லது சர்க்கரை கொல்லின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த சிறு குறிஞ்சான் வந்து முக்கியமான ஒரு மூலப்பொருள். ஒன்றும் இல்லை, சுகர் அதிகமாக இருக்கிறவங்க இந்த சிறு குறிஞ்சான் இலையும், கொய்யா இலை, குருத்து இலை இருக்குது பார்த்தீங்களா, கொய்யா இலை, அதுக்கப்புறம் நாவல் பழம் கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாவல் பழத்தினுடைய விதையுடைய பவுட்ரு இதடிச்சு தோற்பாக இருக்கிறத எல்லாமே பவுட்ரு பண்ணி டெய்லியும் தண்ணியில் கலந்து சாப்பிட்டு வந்தாலே சுகர் வந்து கட்டுக்குள்ளே வந்துடும். சித்த மருத்துவத்தில் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சித்த மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து இது தான், இந்த சர்க்கரை கொல்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது போல் தான் இலை இருக்கும். இதில் வந்து லைட்டாக இன்றைக்கினிங்கன்னா லைட்டாக பால் வரும், தெரியுதுங்களா, லைட்டாக பால் வரும். அதே போல் இன்னும் நீங்கள் ஐடென்டிட்டி கரெக்டாக பண்ணோன்னா லைட்டாக கையில் சர்க்கரை வச்சுக்கோங்க. இந்த இலையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சர்க்கரை சாப்பிடுங்க. இந்த இலையை நல்லா மென்று கீழே தூக்கிட்டு சர்க்கரை சாப்பிடுங்க. அப்போ வந்து சர்க்கரை வந்து உங்களுக்கு டேஸ்ட்டே இருக்காது. அப்படி இல்லைன்னா இதுதான் சர்க்கரை கொல்லின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது யாரும் சரியாக தெரியாமல் யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் சர்க்கரை கொல்லியோட செடி. இப்போ வந்து கட்டிங்ஸ் போட போகிறோம். நண்பர்கள் சில பேர் கேட்குறாங்க, இதுபோல் சர்க்கரை கொல்லி செடி வேணும்னா நீங்கள் முன்னாடியே சொல்லிவிடுங்க, நான் கட்டிங்ஸ் போட்டு தரேன்.